இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தடையை மீறி ஜேசிபி வாகனங்கள் மூலம் பாறைகள் உடைப்பு. சட்டத்தை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதை சேதமடைந்ததால் பயணிகள் அவதி. தவறி விழுந்து காயம் ஏற்படும் சூழல் உள்ளதால் விரைந்து சீரமைக்க கோரிக்கை. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக வைகை ஆற்றில் நீர் திறப்பு. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை. சாத்தான்குளம் பகுதியில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள். புகார் தெரிவித்த செய்தியாளரை மிரட்டும் திமுக நிர்வாகி ஆடியோ ஆதாரத்துடன் அம்பலம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தடையை மீறி ஜேசிபி வாகனங்கள் மூலம் பாறைகள் உடைக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஜேசிபி வாகனங்களை கொண்டு பாறைகளை உடைக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஜேசிபி வாகனங்கள் இயக்க மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் தடையை மீறி ஜேசிபி வாகனங்கள் மூலம் பாறைகள் உடைக்கப்பட்டு வருகிறது. கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை தோட்டங்களை அழித்து உல்லாச விடுதிகள் கட்ட சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் எங்கு பார்த்தாலும் ஜேசிபி வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஒரு சிலர் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் குப்பிட்டா வாகனங்களை பயன்படுத்தி சாலைகள் அமைத்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே ஜேசிபி வாகனங்களை பயன்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபாதை சேதமடைந்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திற்குள் பொதுமக்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்கு ஏதுவாக பேருந்து நிலையத்தின் நுழைவு பகுதியில் இருந்து எல்லை முடியும் வரையிலும் நடைபாதை அமைக்கப்பட்டது. இதன் மூலம் பயணிகள் பாதுகாப்பாக நடந்து சென்று வந்தனர். ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாத நிலையில் அடித்தளம் மற்றும் பக்கவாட்டு கைப்பிடி சேதமடைந்தது. நடைபாதையில் ஏற்பட்ட பள்ளத்தில் பயணிகள் தவறி விழுந்து காயம் ஏற்படும் நிலையும் உருவாகி உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மத்திய பேருந்து நிலையத்தின் நடைபாதையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குன்னூரில் நடைபெற்று வரும் பேருந்து நிலையம் மற்றும் பயணிகள் தங்கும் விடுதிகள் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் சிதலமடைந்து இருந்த நிலையில் அதனை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,19,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பேருந்து நிலையம் மற்றும் பயணிகள் தங்கும் விடுதிகள் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அத்துடன் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவில் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்காக வைகை அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் வரும் 12ஆம் தேதி வரை மொத்தம் 216 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்ட குடிநீர் தேவையும் பூர்த்தியடையும். வைகை அணையில் இருந்து 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்ட மக்கள் வைகை ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சி பகுதிகளில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது உரிய பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறிய நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் செய்தியாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கும் ஒன்றிய செயலாளரின் அத்துமீறலையும் அம்பலமாக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. எரிக்கிறது அங்க ஏதோ பிளாஸ்டிக் எடுக்க வராங்க குப்பை எரிக்க சொல்லிருக்காங்களா? இப்ப மாவட்ட அலுவலகத்துல இருந்து குப்பையை உங்களுக்கு எரிக்க சொல்லிருக்காங்களா? இல்ல நான் ஸ்டாப் பண்ண சொல்றேன். நான் இப்ப சொல்லியாச்சு, நீங்க திரும்ப அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. மறுபடியும் தொடர்ச்சி அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கத்துல இருக்கவங்க வந்து வசிக்கணுமா வேண்டாமா? பிளாஸ்டிக் அவ்வளவு எரிச்சு போறீங்க. அந்த கழிவுனால வந்து எவ்வளவு மூச்சு திணறல் ஏற்படும். சின்ன பிள்ளைல குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டு போட்டு அடைச்சு வைக்கேன். இப்ப கூட ஒண்ணு இல்ல மேடம், இப்ப கூட நான் நம்ம 3 டிராக்டர்ல குப்பை கொண்டு போறாங்க. ஒரு மூடி கூட கிடையாது, ஒரு தார்பா கிடையாது. குப்பை அவ்வளவு எங்க கண்ணுல படுது. நாங்க பைக் ஓட்டணும் வேண்டாமா? கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்க மேடம். சரி சரி சரி. நாகை மாவட்டத்தில் கோடை உழவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக நீர் திறக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தண்ணீர் திறக்காததால் குறுவை சாகுபடி முற்றிலுமாக பொய்த்து போனது. இந்நிலையில் இந்த ஆண்டு உரிய நேரத்தில் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் நாகை மாவட்ட விவசாயிகள் கோடை உழவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கீழ்வேளூர், தேவூர், எட்டுக்குடி, கீழையூர், திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பெய்த கோடை மழையால் டிராக்டர் மூலம் வயல்களை உழுது கோடை உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். பாரம்பரிய அம்மன் ஆட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் ஓமலூரில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார அம்மன் கோயில்களில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். கோயில் திருவிழாக்களில் பாரம்பரியமான அம்மன் ஆட்டம் ஆடப்பட்டு வருகிறது. அம்மன் ஆட்டம் ஆடினால் மழை பெய்யும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஆட்டத்தில் பாரம்பரிய கலை, கலாச்சாரம், வாழ்க்கை முறைகள், உறவின் முறைகள், சடங்குகள், அனைத்து உயிரினங்களிடத்திலிருந்து அன்பு செலுத்தும் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை குறிப்பை கூறுவதாகும். இந்நிலையில் இந்த அம்மன் ஆட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அம்மன் ஆட்டம் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. 5 வயது சிறுவன் முதல் 25 வயது இளைஞர்கள் வரை ஆட்டத்தை ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். இந்த பயிற்சிகளால் செல்போன் மோகம் குறையும் என்றும் மூத்தோர்கள் தெரிவித்தனர். போஸ்டர் எட்கேஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் வெங்கடேஸ்வரா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இக்கோவிலில் கடந்த 7ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மேள தாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி தீபாராதனை காண்பித்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பகவதி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பாப்பம்மாள்புரம் பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
இதையடுத்து பகவதி அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் மற்றும் பூஜை செய்யப்பட்ட நிலையில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திடீரென அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு விரியூர் கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து திருக்கோவிலூர் சாலையில் திடீரென பழுதாகி நின்றது. இதனைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மாற்று பேருந்து வராததால் பேருந்து பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இடி தாக்கி கூரை வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. விருத்தாச்சலம் சாத்துக்கூடல் செல்லும் சாலையில் பழனிவேல் லட்சுமி தம்பதியர் இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் கூரை வீட்டின் மீது இடி தாக்கி தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் சுமார் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மீனாட்சி திருக்கல்யாணம் பார்க்க முடியாத பக்தர்களுக்காக வேம்பு மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திருமணம் செய்து கிராம மக்கள் வழிபட்டனர். மதுரையில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் மதுரை சென்று தரிசிக்க முடியாத மக்களுக்காக செட்டியார்குளம் கரையில் அம்மையும் அப்பனுமாக வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்களால் நம்பப்படும் 100 ஆண்டு பழமையான அரச மரத்திற்கும் வேம்பு மரத்திற்கும் மாலை மாற்றி சிறப்பு திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பொழுது கருட பகவான் வானில் வட்டமிட்டு ஆசிகளை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இறக்கி கொடுக்கறப்பா